நல்ல நிலையில இருக்குதுங்க, நல்லா இருந்துச்சு. இந்த வீரவயல வாட்டர் டேங்க மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க உடைச்சு விட்டானுமா. 30,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு யாரு கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி ஊழல் பண்ணிடுச்சுன்னு அவன் நல்லவன அக்கறைக்கு இக்கரை பத்தி இந்த ஆண்ட போய் சொன்னா இந்த ஆளு வாட்டர் டேங்க உடைக்கிறான். என்ன வாங்கி கொடுப்பேன்? அவன் ஊட்ட உடைக்கிறான், இவன் வாட்டர் டேங்க உடைக்கிறான். நல்லவன விஷத்தை ஊத்தாம போனாங்க. வாட்டர் டேங்க உடைச்சிட்டாங்க. வாட்டர் டேங்க தான் அந்த உடைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் மகளிர் சுய பள்ளிக்கூடம் அது இது ஆர்டர் உடைச்சு தரணும். நல்ல நிலையில இருந்ததுங்க. இந்த பிடிஆர்ல கூட பஞ்சாயத்து போயிடுறாங்க. தம்பி உங்களுக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் இருக்கு தம்பி, புதுசா அந்த டெண்டர் வந்திருக்கு, ஏஎஸ்எல்லாம் வந்துட்டு அதை எடுத்துக்கிடுங்க, நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு லஞ்சம், லஞ்சத்து மேல லஞ்சம் கொடுக்கறதுக்கே இருக்காங்க. முடிய தம்பி தெரியாம உடைச்சுட்டாங்க, தவறு நடந்து போச்சு, அவங்க மேல ஒரு வழக்க போடுவோம், அது என்னங்கிறத சரி பண்ணுவோம், அரசுகிட்ட சொல்லி உடனடியாக அதை வாங்கி கொடுப்போம், கட்ட சொல்லுவோம். அந்த எண்ணத்துக்கே போல இப்போ உள்ள வீடியோ வந்து இங்க இருந்து வந்திருக்காரு. என்ன ஒரு காட்சி குளம், அது பேர் நம்ம நோட்டீஸ்ல கடைசி பக்கத்துல இருக்கு பாரு, கடைசி நோட்டீஸ்ல இருக்கும் பாரு. இந்த காட்சி குளத்துக்காரு சிவகுமார், சிவகுமார் ஆணையர், இந்த பகுதியில் உள்ள ஆணையர். அந்த ஆணையர் இந்த பகுதிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அந்த ஆணையர் சிவகுமார் 16/3/2023 16/3 கடந்த மாதம் கரெக்டா ஒரு மாதம் ஆகுது, ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு முத்துப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாரு. முத்துப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தத்தின் காரணமாக கொண்டு போய் கொடுக்குறாரு. அடுத்தது அவரே கொண்டுட்டு போய் அது இருக்கட்டும் நிலுவையில மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன் சொல்ற? உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, உனக்கு வேற ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா? இப்போ பெரும்பாலும் வாங்கி கொடுக்கறத விட வேற வேலை பாக்குறாங்க. அந்த வேலைக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஆணையர்னா ஒரு மரியாதை இருக்கணும். போனாக்க அந்த ஆணையரை கண்டு நம்மளும் பயப்படணும், மக்கள் பயப்படணும்.